ரோமா தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, முத்து வந்து அண்ணாமலை மீனாலாம் அவர் பேச்சை நம்பாதனால ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த விஷயத்தை அவர் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லி புலம்புறாரு. வீட்டில் யாருமே என் பேச்சை நம்ப மாட்டாங்கடா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாரு. முத்தோட ஃப்ரெண்ட்ஸும் அவருக்கு ஆறுதல் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, சிட்டி மீனாவை தேடி வந்து கிளக்கிறாரு. எனக்கா மீனாக்கா அவன் புருஷன் எப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு, அதுவும் பட்ட பகலில் வேலை பார்க்குற நேரத்தில் குடிச்சிட்டு சுற்றி இருக்காரு. இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டியாக்கா, நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறதை விட்டு உன் புருஷனுக்கு அட்வைஸ் பண்ணுக்கான்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, எப்படி மீனாக்கா இவ்வளவு நடந்த பின்னாடி தைரியமா வெளியே சுத்துற, நீ என்ன பண்ணுவ, உன் புருஷனுக்கு வேலை போச்சு, நீ தானே சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றணும், சரி போய் பொழப்ப பாருன்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. அதெல்லாம் கேட்ட மீனாக்கு செம்ம கடுப்பாது. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, மீனா அந்த விஷயத்தை பத்திலாம் அவங்க கூட பூக்கட்டுறவங்கள்ட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க. அப்ப அந்த அக்கா சொல்றாங்க, மீனா என் புருஷனை இதே மாதிரி தான் குடிச்சிட்டு சுத்திட்டு இருந்தாரு, நான் ஒரு வைத்தியத்தை நாட்டு மருந்து ஒன்று வாங்கி அவர் கொடுத்தேன், அது சாப்பிட்டதுல இருந்து அவர் குடியை விட்டுட்டாரு, நீனும் முத்துக்கு அந்த மருந்தை வாங்கி கொடு, முத்தும் குடியை விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட மீனா உடனே அந்த மருந்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. முத்துக்காக ஆரஞ்சு ஜூஸ் போட்டு அதில் அந்த மருந்தை கலந்து ரெடி பண்றாங்க. ஆனா மீனா இல்லாத நேரம் பார்த்து அந்த ஜூஸை விஜயா எடுத்து குடிச்சிருவாங்க. அதை பார்த்த மீனாக்கு ஷாக் ஆகுது. என்னத்த நீங்க இந்த ஜூஸை குடிச்சிட்டீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜயா நக்கலா, ஏன் நான் குடிச்சா என்ன, உன் புருஷனுக்காக தானே இந்த ஜூஸை போட்ட, அதுவும் தண்ணியே கலக்காம போட்டிருக்க, அவன் தண்ணி கலக்காம ஃபுல் பாட்டில் வேணா குடிப்பேன், ஜூஸ் எல்லாம் குடிக்க மாட்டான்னு சொல்லி நக்கலா பேசிட்டு போவாங்க. கொஞ்ச நேரத்தில் விஜயாக்கு வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, அந்த மருந்தோட எஃபெக்ட்னால விஜயாக்கு வயிற்றெல்லாம் வாந்தின்னு போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல விஜயாவில் சுத்தமா முடியல, அப்படியே சோர்ந்து படுத்துறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே விஜயாக்கு என்னாச்சுன்னே புரியல. அப்ப மீனாவே விஷயத்த சொல்லுவாங்க, அத்தை ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சாங்க, அந்த ஜூஸ்ல நான் ஒரு மருந்து கலந்துருந்தேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட விஜயாக்கு பயங்கர ஷாக் ஆகுது. பாத்தீங்களா, இவ தான் எல்லாத்துக்கும் காரணம், என்ன கொல்றதுக்காக ஜூஸ்ல விஷத்தை கலந்துருக்கா, சீக்கிரம் என்னை காப்பாத்துங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லி அலறுவாங்க. அப்ப மீனா வந்து, ஐயோ அது விஷம்லாம் இல்லத்த, அது ஒரு நாட்டு மருந்து, இவர் குடிப்பழக்கத்தை விடணுன்றதுக்காக அந்த மருந்தை வாங்கிட்டு வந்தேன், மருந்தை கலந்து இவருக்காக தான் ஜூஸை ரெடி பண்ணேன், அந்த ஜூஸை தான் நீங்க தெரியாம எடுத்து குடிச்சிட்டீங்கன்னு விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்ட பின்னாடி விஜய் அடங்க மாட்டாங்க. முத்துவை மீனாவை ஏதாவது குறை சொல்லி திட்டிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா அந்த சீன்ல நாளைக்கு வருங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, முத்து வந்து அவர் காரை திரும்ப வாங்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. ஆனா அங்க இருக்க போலீஸ்லாம் முத்தை நல்லா அலக்கழிக்கிறாங்க. ஆமாங்க, முத்துட்டு டீ வாங்கிட்டு வா, அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருன்னு சொல்லி நல்லா அலக்கழிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல முத்துக்கு தோணுது, இதெல்லாம் சரிபட்டு வராது, நம்ம மேல தப்புலாம் நிரூபிச்சாதான் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும், ஃபர்ஸ்ட் அதுக்கான வேலையை பார்ப்போன்னு முடிவெடுப்பாரு. முத்து என்ன பண்ணுவார்னா, அந்த பார்ல தான் போய் விசாரிப்பாரு. ஆமாங்க, அப்பதான் முத்தை யார் மாட்டி விட்டாங்கன்ற விஷயத்த கண்டுபிடிக்க முடியும். முத்து அப்படி விசாரிக்கும் போது அந்த பார்ல வந்து ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கலாம், அதை முத்தும் கவனிக்கலாம். இப்போ முத்துக்கு ஒரு ஐடியா வரும், என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜாக செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணும்போது சிட்டியா அவங்க ஆளுகள் தான் முத்தை பிளான் பண்ணி மாட்டி விட்டாங்கன்ற விஷயம் முத்துக்கு தெரிய வருது. முத்துக்கு செம கடுப்பாது. சிட்டியை தேடி போய் அடிச்சு வெளுப்பாரு. கடைசியா சிட்டியோட மொபைல்ல இருந்து முத்துக்கு தேவையான ஏதாவது ஆதாரம் கிடைக்கும். ஆமாங்க, முத்து மேல எந்த தப்பும் இல்லை, சிட்டி தான் இந்த வேலையெல்லாம் பார்த்தாருன்றதுக்கான ஆதாரம் ஏதாவது அவர் மொபைலில் இருக்கும். அதை வச்சு முத்து அவர் மேலே தப்பு இல்லைன்றதை நிரூபிப்பார். கண்டிப்பாக இந்த மழை நடக்க வாய்ப்பு இருக்குங்க. ஒருவேளை இந்த மழை நடந்தால் அண்ணாமலை மீனாலாம் முத்தை நம்பாததுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. ரொம்ப நாளைக்கு முத்தை குற்றவாளி மாதிரி காட்டாமல் இந்த ட்ராக்கை சீக்கிரமாக முடிச்சுட்டு புது கதைக்களத்தை ஆரம்பித்தா நல்லா இருக்குங்க. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மறக்காம உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.